6வது நாள் என்ன எழுதியிருக்க? நீங்க இமோஷனலா முக்கியமான ஒரு வார்த்தைன்னு சொன்னீங்கல்ல, இது உனக்கு பிடிச்ச பாபா. இது செம்பருத்தி. அடுத்தது தாஜ்மஹால். சரி, இப்போ என்னென்ன எழுதியிருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. இனி கிஃப்ட் பாக்ஸ்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பிரிச்சு பார்த்துடலாமா? தப்பா இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது மாமா. வேண்டாம் மாமா. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காது, அப்படிலாம் எதுவும் நடக்காது. சரி வா. ஹலோ ஆண்டி. நந்தினி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் இப்ப கால் பண்ணிருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க ஆண்டி. நீ அருணுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 4 இன்ஜினியரிங் பசங்களை வச்சு அவன் ப்ராஜெக்ட காலி பண்ண போறதா சொன்னல? ஆமா ஆண்டி, அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அந்த இன்ஜினியர் பசங்க கிட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நான் முடிச்சிட்டேன். அவங்களும் டீலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. வேணா நந்தினி, இப்போதைக்கு அதை எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு ஆண்டி? எதுக்காக அந்த டீலை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? நான் சொல்றேன்ல, அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ உடனடியா அந்த பிளானை ஸ்டாப் பண்ணு நந்தினி. எதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டீல் ஆஃப் பண்ணா அந்த அருண் ப்ராஜெக்ட்ல ஜெயிச்சிருவான். அருண் ஜெயிச்சா அது எப்படி நமக்கு நல்லதாகும்? அகிலாண்டேஸ்வரிக்கு தானே நல்லது. உன் லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு சில அதிபுத்திசாலித்தனமான முடிவுகள்லாம் ஆரம்பத்துல முட்டாள்தனமா தான் தெரியும். ஆனா முடிவுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற சூற்றமும் புரியும். நீங்க மனசுல ஏதோ ஒரு பிளானை வச்சுக்கிட்டு என்னுடைய பிளானை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க. முதல்ல உங்களுடைய பிளான் என்னன்னு சொல்லுங்க. ஏன் பிளான் இருக்கட்டும், உன் பிளான் இப்ப செய்ய வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் குருஜி தான். என்னன்டி சொல்றீங்க? குருஜிக்கும் பிளானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நந்தினி, இன்னைக்கு அந்த குருஜி வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் எப்ப இங்க வந்தாலும் பார்வதிக்கு சாதகமா தான் எதையாவது சொல்லிட்டு போவாரு. அது தெரிஞ்சது தானே. இன்னைக்கு என்ன குழப்பி விட்டுட்டு போனாரு? இன்னைக்கு வழக்கம் போல வந்து மூத்த மருமக கிட்ட இருந்து பரம்பரை நகையை வாங்கினது ரொம்ப தப்பு, அதனால குடும்பத்துக்கு கெட்டது உண்டாகும், அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்காரு. என்னாண்டி சொல்றீங்க? அதுக்கு அகிலாண்டேஸ்வரி என்ன சொன்னாங்க? நகை எடுத்துட்டு போயிட்டு பார்வதி கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டாங்களா? நான் கூட அப்படிதான் சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஆனா என் விருப்பத்துக்கு எதிரா அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளாக முடியாது. அவளை நான் மூத்த மருமகளா ஏத்துக்க மாட்டேன். உண்மையாவ சொல்றீங்க ஆண்டி? ஆமா நந்தினி, அகிலா குருஜி கிட்ட அப்படி பேசினதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். விடாம குருஜியே என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டு கடைசியில பரம்பரை நகை பார்வதி கிட்ட இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அருண் விஷயத்துல ஏற்கனவே நீ பிளான் பண்ணபடி ஏதாவது செஞ்சு அவன் தோத்து போயிட்டான்னா, பரம்பரை நகை மூத்த மருமக கிட்ட இல்லாததுனாலதான் குடும்பத்துல கெடுதல் நடந்துருச்சு அப்படின்னு அகிலா நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்படி வரீங்களா? ஆமா நந்தினி, அந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் நாம எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், இப்ப நாம அருணை ஜெயிக்க விட்டுருவோம், பின்னாடி பாத்துக்கலாம். இதனால அகிலா மனசுல பார்வதியை பத்தின குழப்பமும் உண்டாகாது. ஓகே ஆண்டி, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். ஓகே நந்தினி, இந்த அருண் ஐஸ்வர்யாவை எப்படி சரி கட்டுறது, அகிலாவை என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி, உங்க பிளான் படியே நம்ம பண்ணலாம். ஓகே நந்தினி, குட் நைட். வாங்கம்மா. யார் பேர் கர்ச்சனை? அருண். அருண் நாமாங்கிரஸ்ய சக குடும்பானாம் சர்வாபிண்டதா சித்தம் அர்ச்சனாபிஷேக அட்டோத்திர பூஜாம் அத்தியகரிஷ்யே. அம்மா தாயே, சின்னையாவுக்கு தொழில மேல மேல வெற்றி கிடைக்கணும், நல்ல முன்னேற்றத்துக்கு வந்து பேரும் புகழும் வாங்கணும்.
அம்மாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும் தாயே. நான் கோவிலுக்குள்ள வரும்போது 4 பேர் வாசல்ல நின்னுக்கிட்டு சின்னையாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சின்னையா ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கிறதுக்கு 4 பேர் உதவியா இருந்தாங்கன்னு ஐஸ்வர்யா அம்மா சொல்லிருக்காங்க. அந்த 4 பேரும் அவங்களாதான் இருக்கணும். அவங்க மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. அவங்க எந்த காரணத்தை கொண்டும் சின்னையாவை விட்டு விலகி போயிடக்கூடாது. அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு. எப்பவும் சின்னையா கூட இருக்க அருள் புரி தாயே. அக்ஷோபியாய நமஹ. தனம் தானியம் வசும் பகவத்ரடாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. நமக்குள்ள எதுக்கு குழப்பம்? நந்தினி மேடம் கிட்ட இருந்து இன்னும் ஃபோன் வரல. அப்படி ஃபோன் வந்தாலும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதனால நம்ம சாமி கிட்ட பூ போட்டு பார்க்கலாமா? இது நல்ல யோசனையா இருக்கே. முடிவை சாமி கிட்ட விட்டுடுவோம். ஓகே. ஆமா, உனக்கு பூ போட்டு பார்க்க தெரியுமா? எனக்கு தெரியாது. உள்ள போய் நம்ம கேட்டு பார்த்துப்போம். சரி வா, வாங்க போலாம். மேடம், எங்க மனசுல எல்லாம் ஒரு குழப்பம் இருக்கு. அதுக்கு சாமி கிட்ட பூ போட்டு பார்க்கணும். எப்படி பூ போட்டு பார்க்கறதுன்னு தெரியாது. எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? பண்றேன், வாங்க. நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இதுல ஒண்ணு எடுங்க. நீங்க மனசுல நினைச்சதோ வந்ததோ ஒண்ணா இருந்தா நீங்க எடுத்த முடிவு சரி. அப்படி இல்லாம மாத்தி வந்ததுன்னா நீங்க எடுத்த முடிவு தப்பு. அத மாத்திக்கங்கன்னு சாமி சொல்றதா அர்த்தம். 4 பேரும் ஒரே மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இதுல ஒண்ணு எடுங்க. மேடம், நீங்களே ஓபன் பண்ணிடுறீங்களா? நீங்க மனசுல எடுத்திருக்கிற முடிவை மாத்திக்க சொல்லி சாமி சொல்லுது. நான் கோவிலுக்குள்ள வரும்போது நீங்க 4 பேரும் பேசிட்டு இருந்ததை எதிர்ச்சியா கேட்டேன். எங்க சின்னையா அருண் கம்பெனியை விட உங்களுக்கு யாரோ அதிகமா சம்பளம் தர, வசதி செஞ்சு தரேன்னு ஆசை காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு நீங்க சின்னையா அருணை விட்டு விலகி போயிடாதீங்க. இத சொல்றதுக்கு நான் யாருன்னு பாக்குறீங்களா? என் பேரு பார்வதி. அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்ல நான் கொஞ்ச நாள் சமையல் வேலை பார்த்தேன். அம்மா கிட்ட வேலை செய்யற யாரையும் அவங்க கைவிட மாட்டாங்க. அவங்கள ஒருத்தரா தான் பாப்பாங்க. விசுவாசமா இருக்கிறவங்கள நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவைங்கறத அவங்க சரியான நேரத்துக்கு குறிப்பறிஞ்சு செய்வாங்க. நீங்க எல்லாரும் சின்னையா அருண் கூட சேர்ந்து பெரிய வெற்றியை கொடுத்திருக்கீங்க. நீங்க அவர் கூட இருந்தா இது இன்னும் தொடரும். ஒருவேளை நீங்க சின்னையா அருணை விட்டு விலகி போகணும்னு முடிவெடுத்திருந்தா அவருக்கு இது ஒரு சின்ன நஷ்டம், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. தப்பான இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே தப்பாயிடும். யோசிச்சு முடிவெடுங்க. செம்பருத்தி இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5இல்.